டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு உள்ளத்தை மனத்தை பலப்படுத்தினால் அஞ்சாமல் பயணிக்கலாம் என்ற தலைப்பில் சத்தான உணவுண்டு உடற்பயிற்சி செய்து உடலை பலப்படுத்துவது போல எமது உள்ளத்தை மனத்தை எவ்வாறு பலப்படுத்தலாம் என்பதை விளக்குகிறது. என்னென்று சொன்னால் வில் பவர் அண்டு நீங்கள் கதைப்பீங்க. ஒரு ஆளுக்கு என்ன துணிச்சலாக செய்கிறான், வில் பவர் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நீங்கள் இப்போ இறுதியில் நீங்கள் முடிவெடுப்பீங்க. நான் அதை பற்றி தான் அந்த பவர் எப்படி வளர்க்குறது, உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களோட சக்தியை வளர்க்குவோம், அதை எப்படி வளர்க்குவோம் என்றது தான் பார்க்கணும். இதை சொன்னாலும் எளிதில் எவரும் நம்ப மாட்டோம், இது எல்லாரும் சொல்லுவேன். ஆனால் எதையாவது ஒன்றை நிரூபித்து காட்டுங்க, நிரூபித்த உடனே அது ஏற்றுக்கொள்ளணும். அது ஒவ்வொருத்த மைண்ட் செட்டிங்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே நம்பிக்கை தரவல்ல ஒருவர் சொன்னால் எவரும் ஏற்றுக்கொள்ளணும். உதாரணமாக பெற்றார், கணவன் மனைவி, காதலன் காதலி, இல்லை ஆசிரியர் மாணவர்கள் ஏற்றுக்கொள்வார். அது நம்பிக்கை தெரியக்கூடிய. அடுத்த பார்ப்போம், ஒவ்வொரு மனிதன் உழைப்பாகும் இதுதான். ஒரு புதிய ஆள் அல்லது எதிரி சொன்னால் நம்புவீங்களா? இல்லை. இதை ஒற்ற கதையோ இப்படி நம்புகிற ஒரு கேள்வி எழும். அப்போ உங்களுக்கு முன்னிலே நிரூபித்து காட்டிட்டோன்னா எதிரி சொன்னாலும் நம்புவீங்க, புதால் சொன்னாலும் நம்புறீங்க. தான் மைண்ட் செட்டிங். அப்போ ஒவ்வொருத்த மனநிலை இப்படி இருக்கும்போது நாங்கள் இப்படி மனப்பலம் உளப்பலம் எடுத்துக்கொண்டு நாங்கள் முன்னேறணும் என்று சொன்னால், ஒரு விஷயத்தில் எடுத்துக்காட்டா உதாரணமாக பெற்றோர் தங்களை கைவிட மாட்டோம் என்று அதை நம்பி பிள்ளைகள் படிக்கணும். ரெண்டாவது, காதலி கணவன் மனைவி ஒருவர் கைவிட மாட்டேன் அதை நம்பி ஒத்துழைக்கணும். மூன்றாவது, நாங்கள் கற்றலில் சிறந்து முன்னேற உழைப்பாங்க மனப்பலம் கூட்டுவது எப்படி, படிக்கிறதுக்கு மனப்பலம் எப்படி கூட்டுவது, படிக்கிறது மனப்பலம் கூட்டுவது. நாங்கள் கருப்பொருள் சார்ந்து பலமுனை தேடுறது அறிவை பிடிக்கினால் உளப்பலம் மனோபலம் பெறும். எப்படி என்று சொன்னால், நாங்கள் நியூட்டனின் 3ஆம் விதி எனது ஒரு தாக்கத்துக்கு சமனும் எதிர்தமான மறு தாக்கம் இருக்கு. அப்போ என்ன நடக்கும், நாங்கள் பக்கத்தில் இருக்கிற வெடிச்சு பார்க்கணும், அவர் நோதல் அவர் எங்களை பிடிச்சு பார்ப்பார். அப்போ இதுதான் நாங்கள் வகுப்பில் ஒரு உதாரணமாக பார்க்கணும். ஆகவே இவ்வாறு நாங்கள் செயல் வடிவில் அல்ல இவ்வாறு நாங்கள் பயிற்சி வடிவில் நாங்கள் எதை கற்றுக்கொள்கிறோம், அந்த தெளிவு, அந்த உறுதிப்படுத்தல் எங்களோட மனதில் பலம். இது நான் செய்து பார்த்தேன், இது நான் இத்தனை புத்தகங்களை தேடி எடுத்து கண்டுபிடிக்கிறேன், இதுதான் உண்மையான உறுதி வரையில், அதுதான் மனோபலம் உளப்பலம். உங்களோட பவரை கூட்டுற சக்தி. அவ்வாறு நீங்கள் முயற்சி எடுத்துக்கோங்க படிக்க. அடுத்த ஒன்று, போட்டிகளில் வெற்றி பெற உளப்பலம் கூட்டுவது எப்படி, மனப்பலத்தை கூட்டுவது எப்படி. போட்டிகளில் நீங்கள் எப்படி வெல்ல வரும்னா, குறித்த போட்டி பற்றி தெளிவு பெற்றிருக்கோம். இது எது சார்ந்த போட்டி, இன்னத்தை அவங்க தெரிவு செய்ய போகிறாங்க, இந்த போட்டியில் எவ்வாறு தெரிவு செய்ய போகிறாங்க அது பற்றிய தெளிவும் முதல் பெற்றிருக்கோம். ரெண்டாவது, அதுக்கு பயிற்சி எடுத்துக்கோணும், இப்படி பயிற்சி எடுத்தால் இந்த இலக்கை அடையலாம். மூன்றாவது, இலக்கை அடைவேணுன்ற உறுதி இருக்கணும், எப்படியும் இதில் பாங்கி ஆகணும், எப்படியோ படித்தோம், எப்படியோ பாஸ் பண்ணி ஆகணும், அந்த உறுதி தான் உங்களோட ஃபீட்பேக்காக வரும். ஸோ அடுத்தது, இத்தனை நன்மை, இதை வென்றால் இவ்வளோ நன்மை வரும், ஊருக்கு பேர் வரும், நாட்டுக்கு பேர் வரும், இதை இந்த சக்ஸஸ் அடையணும், இந்த சாதனை நிகழ்த்தினால் எனக்கு இவ்வளோ பேர் வரும் என்ற எதிர்பார்ப்பையும் மனதில் வச்சிருக்கோம். அப்படி என்றதான் உங்களுக்கான இது சக்தி பெருகும். நான் அப்படியும் இது அடங்கிய தீர்வோம். அடுத்த பாருங்கள், மூன்றாவது உதாரணம், நான் இனி எங்களால் வாழ முடியாது, ஊரெல்லாம் அவமானப்படுத்துது, நான் தவறு செய்துட்டேன், இதால் தற்கொலை தான் முடிவென்று நீங்கள் சிலர் போகலாம். அதையும் குறைக்க வழி இருக்கு. தவறு நாங்கள் திருத்திக் கொள்வோம், அதுக்காக நான் ஊர் பழிக்க நடிக்கன்னு நாங்களே தற்கொலை செய்ய வேண்டும். ஆகவே எங்களால் முயன்றால் வாழ முடியும், முடியும் என்ற நம்பிக்கை வச்சுக்கொண்டு வாழ முயற்சி எடுப்பதன் ஊடாக, தற்கொலைக்கு போகாமல் நல்லபடி வாழ்வதனூடாக சில மாற்றங்கள், மனமாற்றம், உங்களோட நடத்த மாற்றங்கள் ஊடாக நாங்கள் நட்பெயரை ஈட்டிக்கொண்டு வாழ முடியும் என்ற ஒரு உத்வேகம் இருக்கும்போது
தற்கொலை போக வேண்டிய தேவை வராது. இதை சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் வில் போராண்டு அது எங்களோட மனோபலம் உளபலத்தை அதிகரிப்பதனூடாக தற்கொலைக்கு போகாமலும் வாழ முடியும். அவை நீண்ட நாள் வாழ முடியும். அவை மனோபலம் அல்ல உளப்பலம் என்பது எல்லாத்திலையும் உள்ள வல்லமை ஆற்றல் சகலகலா வல்லமை உங்களுடைய இருக்கின்ற ஒரு துணிச்சலோட நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.